10th பசங்களா, இங்கிலீஷ் எக்ஸாம்ல சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் ஒருவேளை டஃபா இருக்குன்னா டஃபா இருக்கு எங்க இருந்துதான் கேக்குறாங்களோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நிஜமாவே எங்க இருந்துதான் கேக்குறாங்க அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி பாத்திருக்கீங்களா? என்னைக்காவது? நான் உட்காந்து ரிசர்ச் பண்ணிருக்கேன். கேக்குறீங்களா? சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் இல்லடா, வெக்காபுலரிக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு டேட்டா கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு புக் இன்சைட் கொஸ்டின் வருது, அது என்னென்ன யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க, ஒரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறதும் இருக்கு. அவுட் ஆஃப் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறதும் இருக்கு. இப்ப அவுட் ஆஃப் புக்னா புக்ல இருக்காது, ஆனா நீங்க வச்சிருக்கக்கூடிய கைட்ல எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, சோ இது வச்சு பார்க்கும்போது புக் பேக் மட்டும் நீங்க படிச்சாலே 14 மார்க்குக்கு ஈஸியா ஒரு 9 மார்க் இல்ல 10 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா ரீசெண்டா 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் புக் இன்சைடே வருது. சரியா? சோ தாராளமா புக் பேக் எக்ஸசைசஸ் படிச்சாலே நீங்க 10 மார்க் வாங்கிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது புக் பேக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எல்லா யூனிட்டுக்கும் நம்ம படிக்கணும். சின்ன சின்ன எக்ஸசைஸா இருந்தாலும் அதுவும் நம்ம படிக்கணும். சரியா? இப்போ அடுத்ததா நீங்க புக் இன்சைட் கொஸ்டின்ல லைன் பை லைன் எல்லாமே படிக்கணும். லைன் பை லைன் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் படிக்கணும். சோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா யூஸ்ஃபுல்னு போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி டெஸ்ட் சீரிஸ் நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுல பண்ண அனாலிசிஸ் தாண்டா இது. சோ இந்த அனாலிசிஸே உங்களுக்கு இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா கண்டிப்பா டெஸ்ட் சீரிஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்தனை பேர் வந்து பை பண்ணுவீங்க? ஓகே, அதையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.